guys, welcome back. இன்னைக்கு நம்ம MTN சேனல்ல இருந்து வந்திருக்கிற ஒரு புது வீடியோவை தான் தூக்கிட்டு வந்திருக்கிறேன். ப்ளீஸ் ஸ்டாப். அதுதான் டைட்டில். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் கொடூரமான சில மனிதர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் ட்ரால். ஸோ அந்த நார்த் இந்தியன் ரீல்ஸ் அப்படின்னு போட்டிருக்காரு. ஸோ நார்த் இந்தியாவில இருந்து ப்ளீஸ் ஸ்டாப்புங்கிற அளவுக்கா பண்றாங்க. சரி வாங்க உள்ள போய் பார்க்கலாம். இது ஒரு 17 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பார்த்துக்கும் போது நான் பார்த்து வியந்த சில மனிதர்கள் தான். இப்படியும் சில மனிதர்கள் இருக்காங்கிறத காமிக்கிறதுக்கான வீடியோ தான் இது. வேற இளையராஜா போட்டோ கூட யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது கோர்ட்ல அவர் என்ன இது பண்ணிருக்காருன்னா இளையராஜாவோட போட்டோ மட்டுமா இல்ல பேருமா, அந்த ராஜா அந்த அந்த பேரும் அவரோட போட்டோவும் யூஸ் பண்ண கூடாது, பண்ணுனா கேஸ் அப்படின்னு. இப்ப ராஜான்னு ஒருத்தருக்கு பேர் இருந்தா ஏன் வைக்கிற வைக்காத. அப்படியே ஆம்பளை பையன் பிறந்தா நீ ரோஜான்னு அப்ப பரிதாபங்கள் எல்லாம் பேரை மாத்தி மாத்தி வச்சாங்கன்னா மாட்டுவாங்க. அதான் இப்ப என்னன்னா மீம் பேஜஸ் வந்து அப்படிங்கலாம் இந்தா கிளம்பிட்டு சொசைட்டிக்கு அப்படின்னு இப்ப எப்படி நியூஸ் போடுறாங்கன்னா, இப்போ இந்த குட் பேட் அக்லி படம், டூட் படத்துல எல்லாம் வர்ற பாட்டை யூஸ் பண்ணதுக்கு அந்த ப்ரொடியூசர்கிட்ட இருந்து 50 லட்ச ரூபா நீங்க இளையராஜாவுக்கு கட்டணும்னு கோர்ட்ல சொல்லிட்டாங்க. அப்ப அவர் இளையராஜாவுக்கு அந்த காசை கட்டுறாரு. இப்போ இந்த நியூஸை இப்ப மீம் பேஜஸ் எல்லாம் போடணும். அவரோட பேரையோ போட்டோவையோ போட்டா மாட்டிக்குவாங்கல்ல. என்ன பண்றாங்கன்னா யுவன் சங்கர் ராஜோட போட்டோவை போட்டு குட் பேட் அக்லிக்கு 50 லட்ச ரூபாயை இவரின் தந்தையாருக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேஜ்ல 50 லட்ச ரூபாயை இந்த இருக்கிற நடிகர் யாருன்னு பார்த்தா பிரேம்ஜி, இவருடைய அப்பாவின் அண்ணனுக்கு கொடுக்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இளையராஜா யோசிப்பாரு, சரி நம்ம பேரை யூஸ் பண்ண வேணாம்னா நம்ம குடும்பத்தை ஆராய்ச்சி போல பேசாம இந்த கேஸை வாபஸ் வாங்கிக்கணும். ஏங்க அவர் அப்படியே நான் பண்றாரு, ஒரு பாட்டுக்கு வாங்குறாரு, ஓகே. அதான் இல்ல உங்க போட்டோ பேரெல்லாம் யூஸ் பண்ண கூடாதுன்னா அப்ப தலைமுறையாக போறீங்களா? உங்களை அப்ப யாருக்கும் தெரியாம ஆயிடும். ஃபேமஸ் ஆகுற வரைக்கும் பப்ளிசிட்டி, ஃபேஸை காட்டுறது, அது இது எல்லாம் பண்றது, எல்லாம் அடுத்த முடிஞ்சு அப்பா இனி ஒன்றும் இல்லைன்னும் போது என் மூஞ்ச காட்டக்கூடாது, என் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். கொஞ்ச நாள் 20 ரூபா கொடுத்து வந்து அதுதான் இப்ப மூஞ்சையும் காட்டாது, அதையும் காட்டாது. ஏதோ அது உங்க இஷ்டம். உங்களை பத்தி பேசக்கூடாது, அவ்வளவுதானே. நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது, விடுங்க. இளையராஜா போட்டோ யூஸ் பண்ணாம என்னோட போட்டோ மாத்திக்கிறேன். முதல் மனிதர் என்னத்த ஊத்துறான்? 100% பியூர் கற்பூரி. ஏண்டா நாயே, நீ நடு ரோட்ல அவுத்து போட்டு எண்ணெய் ஊத்துனதுக்கு நாங்க ஏன்டா சப்ஸ்கிரைப் கரவ பண்ணனா? நீ பண்ற சப்ஸ்கிரைப் கரவ எங்க சேனலுக்கு எண்ணெய் ஊத்துனது. அந்த கேமரா பாருங்க, இவர் நடு ரோட்ல இப்படி எண்ணெய் ஊத்திட்டு சப்ஸ்கிரைப் கரோ அப்படின்னு கத்துனோன்னு கேமரா பேன் பண்ணி மத்த இடங்களை காட்டுது. அப்ப நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா, பாருங்க பப்ளிக் பிளேஸ்ல என்ன பண்றான்னு பாருங்கன்னா, என்னது வச்சிட்டு சாகு எங்களுக்கு. அது என்னது, என்னதானா கொளுத்திக்க போறியா? அது ஊத்துன விழுந்து வரதான் தண்ணி மாதிரி இருந்துச்சு. இல்ல கொஞ்சம் திக்கா இருக்கு. சும்மா லாஜிக்கே இல்லாம தற்குறி. சரி தற்குறி சொல்ல வேணா, சாப்பிரினா என்னன்னு தெரியல. நீங்க நார்த்ல போய் கேட்டு தெரிஞ்சீங்க. இங்க எப்படியோ அதோட நாங்க சாப்பிடுறீன்னா நம்ம ஊர்ல இந்த சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த மாதிரி இவனுக்கு நார்த்ல. இவங்க தான் வெளியூர் ஆட்டக்காரங்களோ. கலர் கலரா எடுத்து வர்றானுங்க. ஆனா நம்ம ஊர்ல கூட பரவாயில்ல போல, இவங்க ரொம்ப கொடூரமா பண்றானுங்க. உங்கள மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? ஒரு சில பேர் பண்றதுனா வீடியோல கூட காமிக்க முடியாது போல, அந்த அளவுக்கு கொடூரமா பண்றானுங்க. கன்ஃபார்ம் வாந்திதான். சரி உங்களோட நலனுக்காக அதை காமிக்காம இருக்கேன், அவ்வளவுதான். பண்றதே ஒரு கேவலமான வேலை. இந்த ஸ்கூல் முன்னாடி வேற பண்ணிட்டு இருக்கான். உன்னை இன்னைக்கு இல்ல ரொம்ப நாளா பாக்குறேன், உனக்கு ஏதோ பைத்தியம் ஆயிடுச்சு. இத சாணி நினைக்காதீங்க, இது பானிபூரி தண்ணி. அவன் சாணியில பண்ணா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல, ஏன்னா பண்ணக்கூடிய ஆள் தான்.
இந்த வீடியோ பண்ணதை கூட விட்டுலாம்னு வச்சுக்கங்க. இன்னொன்னு சொல்றான், புனித் ஸ்டார் வந்து கமெண்ட் பண்ணணுமா? என்ன சார் இது? இவர் சொன்னாலும் இப்படி பதறீங்க? ரொம்ப பயங்கரமான ஆளாச்சு சார். புனித்னா புனித் ராஜ்குமார் இல்ல, புனித் சூப்பர் ஸ்டார். சாதாரணமான ஆள் கிடையாதுடா. பாத்தியா இந்த சுனிதா பார்த்து யாரு புனிதா புனிதா பார்த்து எத்தனை பேர் கெட்டு போயிருக்காங்கன்னு. உன் தலைவனாடா இவன். ஐயா போட்டோவை நெஞ்சில் ஒட்டிட்டு வந்துட்டான் ஐயா. இவன் தலைவன் இவனோட மோசம். கொஞ்சம் தள்ளி சாக்கடையில பொருளுவான், அந்த சாணி அள்ளி திம்பா. ஆமா 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 பாத்தியா எத்தனை பேரை வளர்த்து விட்டுருக்கேன்னு லூசு மாதிரி. இவன் மெகா சாப்பிடினா அவன் ஜிகா சாப்பிடா. இவன் கூட டீசன்ட்டா இருப்பான். அவன் சாக்கடையில எல்லாம் குளிப்பான். வீடியோ கூட போட்டு காமிக்க முடியாது அவன் என்ன பண்றான்னு. இவனை விட அவன் இன்னும் கேவலமா இருப்பான். இவன் அமன் சூப்பர் ஸ்டார், அவன் புனித் சூப்பர் ஸ்டார். தமிழ் சினிமால சூப்பர் ஸ்டார் படத்துக்கு அடிச்சிட்டு இருக்காங்க. இவனுக்கு சூப்பர் ஸ்டார் படத்தை வச்சுட்டு என்னென்ன பண்ணிட்டு இருக்கானுங்க. பெரிய பிரச்சனையா நீ? புழு பூச்சி விட கேவலமானவன். இந்த அமன் சூப்பர் ஸ்டார் படத்துலயே டீசென்டான வீடியோஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதை விட கேவலமா நிறைய பண்ணிருக்கான். அதான் உங்களுக்கு காமிச்சா அவ்வளவுதான். இவன் பண்ணதுல கூட ஒரு சில வீடியோஸ் காமிக்கலாம். அவன் பண்ணது ஒண்ணுமே காமிக்க முடியாதுடா. வீட்டுக்கு மளிகை ஜாமான் வேற வாங்கணும். குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர்ல என்னென்ன ஆஃபர் இருக்குன்னு தெரியல. வாங்க வாங்க ஏழை குட்டிங்களா, வாங்க ஏழைங்களா. హాయ్ ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు కుమారమ్మ జనరల్ స్టోర్స్. మళ్ళీ కొత్త ఆఫర్ కేవలం 1100 రూపాయలకి వజ్రం బియ్యం కట్ట. కేవలం 1100 రూపాయలకి వజ్రం బియ్యం. கேவலம் என்ன கேவலம்? உங்க கடை கேவலம்னு நீங்களே சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எதுக்கு ப்ரமோஷன் பண்றீங்க? ஏங்க ஒரு பெட்டி கடைக்கு கூட இப்போ இப்படி விளம்பரம் பண்ண வேண்டியிருக்கு. நான் எங்களுக்கு வஜ்ரம் சிமெண்ட் பேக் தான் தெரியுது, நீங்க வஜ்ரம் சோறு வித்துக்கிட்டு இருக்கீங்க. அதுவும் சொல்லிக்க எனக்கு புரிஞ்ச தெலுங்க வச்சு கேவலம் இது அரிசி பேக், இது கேவலமான அரிசி பேக். ஏன் அப்படி நீங்களே உங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கிறீங்க? வீடியோ ப்ரமோஷன். కట్ట దీనికి వచ్చే రైస్ ప్యాకెట్ ఫ్రీ. 100 రూపాయలు సాంబ్రాన్ పుల్ల ప్యాకెట్ ఫ్రీ. ఒక్కొక్క సాంబ్రాన్ పుల్ల 3 గంటలు వెలిగిద్దండి. 3 గంటలకి 3 குச்சி ஃப்ரீ அது வாங்குனா 1100. ఈ సాంబ్రాన్ పుల్ల ప్యాకెట్ ఫ్రీ. என்னடா பெரிய பாண்டியன் ஸ்டோர், லக்ஷ்மி ஸ்டோர், குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர் தெரியுமாடா உங்களுக்கு? தெரியுமா? ஒரு மளிகை கடையில இப்படிப்பட்ட ஆஃபர்னா இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அடுத்து என்னடா ஆஃபர் இருக்குன்னு பார்க்கலாம். వెల్కమ్ టు కుమారమ్మ జనరల్ స్టోర్స్. మనం మళ్ళీ కొత్త ఆఫర్ తరచు. ముందుగా అడ్వాన్స్ హ్యాపీ దివాళీ. దివాళీ ఆఫర్ ఏంటంటే 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300. இதுவும் கேவலம் தானே? நல்ல ப்ராடக்ட் ஏதாவது எடுத்து விளம்பரம் பண்ணியா? எல்லாம் கேவலமான ப்ராடக்ட் என்கிட்ட விற்க பார்க்குறியா? கேவலமான ப்ராடக்ட்லாம் நீயே வச்சுக்க. அது எதுக்கு சொல்றாரு? கேவலம் எதுக்கு அர்த்தமா சொல்றாரு? அந்த கேவலம் 1300 ரூபா தான். இது சீப்பா இருக்கா? தமிழ் கேவலம் தான் அது. நான் சொல்றது சரிதானே? இல்ல கேவலம்னா அந்த ஊர்ல வேற எதுவுமா எனக்கு தெரியலங்க. LED மேஜிக் சென்சார் லைட், LED லைட், LED மேஜிக் லைட், ఇదిగోండి వాటర్ ల్యాంప్ కేవలం 1300 రూపాయలు. ఓ అంత కేవలం. இப்படிப்பட்ட ஆஃபர்னா உங்க ஊர் அரிசி வாங்கினா லேம்ப், அரிசி வாங்கினா சாம்பிராணி கிடைக்கும். பயங்கரமான ஆளா இருக்கு. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா குமாரம்மா ஜெனரல் ஸ்டோர் நான் வச்சுக்கங்க, மறந்துடாதீங்க. దివాళీ ఆఫర్ ఏంటంటే 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300. 5 స్టార్ బియ్యం కట్ట కేవలం 1300. இந்த அதிரடி ஆஃபர் மலிவான விலை, குறைந்தபட்ச விலை இப்படி நான் சொல்ல மாட்டாரு. கேவலம் 1300 மட்டுமே. கேவலமாடா. என்னுடைய ஒரு நாள் உழைப்பு 8 ஹவர் நம்ம மிஷின்ல நின்னு வேலை செய்யற அந்த ஒரு நாள் கூலி தான் சார் அந்த 1000 ரூபாய். சரி, அடுத்து என்ன சொல்றான்னு பார்க்கலாம். వెల్కమ్ టు కుమారమ్మ జనరల్ స్టోర్స్. టుడేస్ ఆఫర్ ఈస్ పెన్సిల్ బాక్స్ కి 2-in-1 పెన్ ఫ్రీ. ప్రైస్ వచ్చేపాటికి 30 రూపీస్ 2-in-1 పెన్సిల్ బాక్స్ ఫ్రీ. 30 ரூபா கொடுத்து நீங்க பென்சில் பாக்ஸ் வாங்குனீங்கன்னா ஒரு பேனா அப்படியா? ஆஹா, உள்ள வைக்க பொருள் வேணும்ல. இந்த மாதிரி தன்னுடைய மளிகை கடையை ஆன்லைன்ல ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க குமாரம்மா ஜெனரல் ஸ்டோருக்கு எப்போ போனாலும் ஆஃபர் இருக்கும். மற்றவங்களமா நான் தீபாவளிக்கு அப்படியே ஆஃபர் தரேன், புட்டாப்பு கதெல்லாம் உள்ள ப்ரோ. நம்ம எப்பயுமே ரெகுலரா கொடுக்குற ஆஃபர் தான் ப்ரோ. இவரை சாதாரணமா இடப்படாதீங்க.
டிமார்ட்டுக்கே டஃப் கொடுக்க போறாரு. அப்புறம் இன்னொரு மேட்ரு, இதை பார்த்து சிரிச்சுட்டு கலந்து போகாம உங்களோட ஒர்க்கையும் உங்களோட பிசினஸையும் எப்படி ஆன்லைன்ல கொண்டு வந்து அதை ப்ரொமோட் பண்ணலாம் அப்படிங்கறதையும் யோசிங்க. நல்லா மண்டலம் பண்ணாலும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கு தெரியுமா? ஹீரோ மாதிரி இருக்கு. அடுத்து ஒரு ட்ரெண்டிங் கப்புள் மோனிகா மோனிகா இங்க வந்து கேரளாவா இல்ல கேரளாவா தெலுங்கு பேசுற குரூப்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியுமா வேலை, இந்த காப்பிரைட் எதுவும் இவங்கள கிட்ட கூட நெருங்க முடியாது. இவ பாட, அவர் பீட் பாக்ஸிங் பண்ண, ஆடுவாங்க. இதோட இவங்க வேலை முடியல. திடீர்னு பார்த்தா ஏதாவது ஒரு ஃபர்னிச்சர் ஷாப்பில் உள்ள போயிட்டு உள் சக்கு பில்க்கு சக்கு புல் சக்கு பில்க்கு என்ன பண்ணுறீங்கன்னா கடைக்கு ப்ரமோஷன். அந்த கடையில் இருக்கிற பொருளை பற்றியோ எதை பற்றியோ பேசுறது இல்லை. அந்த கடைக்குள்ளே போயிட்டு இருந்து இவங்க பாட்டில் இதே வேலையை அங்கே பண்ணுவாங்க. ஒவ்வொரு கடையாக கூப்பிடுறாங்க. அன்னைக்கு ஒரு சாரி கடையில் உட்காந்து ஆடுறாங்க, ஜூஸ் கடையில் உட்காந்து ஆடுறாங்க. கம்பெனிஸ் இப்போ யார் யாரை கூப்பிடுதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது. Monica, baby mama Monica, sitting to my Monica, Monica, love you Monica, baby mama Monica, sitting to my Monica. இந்த வீடியோ செம ட்ரெண்ட் ஆயிட்டா. இன்னைக்கு இந்த ட்ரெண்டிங்கே நம்ம தான் ராஜா. Monica, Monica, love you Monica, baby mama Monica, sitting to my Monica, love you Monica, baby mama Monica, sitting to my ஆனா என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ட்ரெண்ட் ஆயிடுச்சு. சப்பல் பட்டே ராஜா, சப்பல் பட்டே ரோதரவ சப்பல் பட்டே ரோம், கிஸ் 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 சப்பல் பட்டே ராஜா, சப்பல் பட்டே ரோதரவ சப்பல் பட்டே ரோம், கிஸ் 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 கிஸ். இவனோட ஹஸ்பண்ட் வந்து பின்னாடி பீட் கமராவிலே மூஞ்சி தெரியணும், பிஸ் பிஸ்ன்னு சொல்லணும், ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஹஸ்பண்டோட மைண்ட் ஒன்னே கட்டுனதுக்கு கடைசியில் இதான் எனக்கு வெளிச்சம். அவன் சொல்லுவான் துட்டு வருது இல்ல, அதனாலதான் ஆடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன தலையெழுத்தா நீ பாட, நானும் உப்பு உப்பு உப்புன்னு வாயால தவுண்டு போடுறதுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க பாடிக்கிட்டே டான்ஸ் ஆடுவாங்க. என் ஃபாதர் வாசிக்க, என் மம்மி ஆட, ஒரே கூத்தா இருக்கும். ஒரு நிமிஷம் FJV சுபிக்ஷாவி பார்த்த மாதிரியே இருக்குடா. இந்த மாதிரி தொடர்ந்து பண்ணி பண்ணி இப்ப ப்ரொமோஷன் வீடியோவா பண்ணிட்டு இருக்காங்க. Instagram lemon budget store offers to Sanyo இவங்க பண்ணத தமன் ஸ்டோரியில போட்டிருக்காரு. அதே போல ஜான்வி கபூர் அவங்களும் ஸ்டோரியில போட்டிருக்காங்க. நண்பர்களே, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து காமிக்க போறேன். ப்ரோ ஃப்ரெண்ட் ஃபங்க்ஷனுக்கு வரணும். வீடியோ ஏங்க நடிகர் நடிகைகள் மியூசிக் டைரக்டர்லாம் அதை ஷேர் பண்றீங்களா? இனிமே இப்படித்தான் போகணும். அது சரி. நம்ம இப்ப சரி நினைச்சு பார்த்தோம். அதான் நான் எனக்கு ஆட வரும், நான் ஆடுறேன். சரி மிஸ்டி பாடட்டும், நீ பாடு. இவர் பீட் பாக்ஸிங் போடுவோன்னு பார்த்தா நமக்கு அதுலயும் பிரச்சனை. இவருக்கு சின்னதா அந்த இடத்துல இடம் இருக்கு. பீட் பாக்ஸிங் பண்ண போனா காத்தெல்லாம் அதுக்கு மேல போயிருது. இல்ல கஷ்டப்பட்டு போட்டுருவேன். பீட் பாக்ஸிங் பண்ணுன்னா என்னடா ஊதிக்கிட்டு இருக்க, சத்தம் வர மாட்டேங்குதுல. சின்ன இடத்துல காத்தெல்லாம் போயிருதுல. காத்த புடிச்சு வச்சா தானே பாப்பா. நீ தான் ஆடணும். நீ பாருறியா? மோனிசா மோனிசா மிஸ்டி வலிக்குது. மோனிஷா எங்கட மோனிஷா, எங்கட மோனிஷா, பெரியம்மா மோனிஷா. நல்லா இருக்கு. அடுத்து விட்டு மோனிசா. ஏண்டா அவங்க பண்றதே கேவலமா இருக்கு. அத கூட நம்மளால மேட்ச் பண்ண முடியல. என்ன அது இதுல இருந்து உலகே அது முன்னாடி இல்ல, நான் இப்ப பண்ணி கேமராவுல பாக்குறேன். அந்த கேவலத்துக்கிட்ட கூட போக முடியல. கேவலத்துக்கு கீழே இருக்கேன் நம்ம பண்றது. அவங்க 2 பேரு, நம்ம 3 பேரு நல்லா பண்ணிருக்கோம். இப்ப தெரியுது அவங்க முன்னாடி. இப்ப எல்லாம் கேவலமா இருந்து, கேவலத்தை விட கேவலமா இருந்தா ட்ரெண்ட் ஆகுறாங்க. அப்ப நம்ம ஐயரே நம்ம அப்ப இப்ப பண்ணதுக்கு பேர் என்ன? நீங்க எடுத்து போடுங்க. இங்க அது வந்து ஆடியன்ஸ் தான் சொல்லணும். இது கேவலமா இருங்க गाइस, இன்னைக்கு அவங்கள மேட்ச் பண்ணாம நான் விட மாட்டேன். நீ ஒரு பாட்டு பாடு.
சரியா ஏதாவது புது பாட்டு பாடு. புது பாட்டுல நமக்கு தெரியாது. ஜிந்தரம் வந்தாலே மாமா ஜிந்தரம் வந்தாலே மாமா குயிக்கு குயிக்கு குயிக். நீ தான் அந்த மியூசிக் போடணும், இடையில பீட்டும் போடணும், அப்புறம் இறக்கடியை ஃபில் அப் பண்ணி தான் பண்ணணும். சரியா 1 2 3 4. ஜிந்தரம் வந்தாலே மாமா ஜிந்தரம் வந்தாலே செகண்ட் டைமும் பார்த்துட்டு அவங்க கிட்டவே போக முடியல. அவங்க எத்தனை நாள் பிராக்டிஸ் பண்ணாங்க. தைரியமா புடவை கடைக்கெல்லாம் போகுது. கூப்பிடுறாங்க. நம்ம வீடியோவை நம்மளாலே பார்க்க முடியல, அப்புறம் எங்க இருந்து கூப்பிடுறது? இவ்வளவு நாள் நம்ம அவங்கள ஒரு மாதிரியா பார்த்துக்கிட்டு இருந்தோம்ல. ஒரு கிலோ அரிசி 1 ரூபான்னு போடுறாங்க, அதை கூட நம்மளால வாங்க முடியலையா? எதர்ச்சியா செஞ்சு பார்க்கும் போதாங்க தெரியும். இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கீங்களா? வாட்டர்மெலன்னா எப்படி ஃபேமஸ் ஆனது? சரி வாங்க நம்ம அடுத்ததுக்கு போவோம். ஆக முடியாது, அதுக்கெல்லாம் திறமை வேணும். இப்ப அடுத்து பார்க்க போற இந்த தம்பி இருக்காருல்ல, இவர் வந்து நான் இவர் 2-3 தடவை பார்த்துருக்கேன். இந்த தம்பி என்ன பண்ணுவாரு, இப்போ இவர் எடுத்திருக்கிற அந்த டாபிக் வந்து ஹெவி காம்படிஷன் இருக்கிற ஒரு டாபிக். அதாவது ஃபேஷன், எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எதுக்கு எதை மேட்ச் பண்ணி போடணும் அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி, அந்த ஃபேஷனை பற்றி நிறைய பேர் வீடியோஸ் போடுவாங்க. அதை பார்த்து நம்ம சூப்பராக இருக்குது, இதே மாதிரி நானும் ட்ரெஸ் பண்ணுறேன், இதுக்கு இது போடணுமா, இந்த கலருக்கு இந்த கலர் போடக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிலாம் ஐடியாஸ் எடுக்கலாம். இப்போ தம்பி அதை தான் பண்ணுறாரு. தம்பி என்ன பண்ணுறாரு பிரச்சனைனா, தம்பிக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குது, பட் காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது பிரதர். தம்பி போடுற சட்டையெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கிற சட்டை தான், அதை வச்சு தான் பண்ணுறாரு. பட் ஸோ இப்போ அதுக்கு காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. இப்போ இருந்தாலும் உங்கள் கான்ஃபிடென்ஸை பாராட்டுறேன், பட் வேறு வழியே இல்லை, காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்குது. நம்ம வேறு ட்ரெஸ்ஸு மாற்றி தான் ஆகணும். நானும் உங்கள் ஃபாலோவர் தான், நானும் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். 2-3 வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன், நீங்களே பாருங்கள். ஆனால் நிறைய பேர் ட்ராலும் பண்ணுறாங்க. ப்ரோ கெட் ரெடி ஃபார் ட்ரெஸ் ஷர்ட் பண்ணி ஒயிட் கலர் ஷர்ட் எடுத்திருக்கேன், சூப்பராகவே இருக்கும். இது மேட்ச் பண்ணுற மாதிரி ஒயிட் கலர் பேண்ட் எடுத்திருக்கேன். இது ஆக்சஸரி பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டல் காப்பு, ஒரு சில்வர் செயினும் வந்து எடுத்திருக்கேன். இதே போதும். அவன் தான் நம்ம ஒரு அவுட்ஃபிட் முடிச்சிச்சு. இந்த அவுட்ஃபிட் பிடிச்சா மறக்காம ஒயிட் கலர் கமெண்ட் பண்ணுங்க. இவர் வந்துட்டு இந்த கெட் ரெடி வித் மீ, இந்த அவுட்ஃபிட் ஐடியா, இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருப்பாரு. ஃபேஷனபிளான ஆளு. ஆமா, இந்த வீடியோ பார்த்துட்டு தான் நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இதே மாதிரி போட்டுட்டு போனேன். என்ன பார்த்துட்டு கேப் டிரைவர் மாதிரி இருக்குடா, ஜெயாசி மாதிரி இருக்குடா, அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருந்தானுங்க. ஃபேஷன் தெரியாதவங்க. கழுதைக்கு தெரியுமா கருவாட்டு வாசனை? நானும் நிறைய கெட் ரெடி வித் மீ வீடியோஸ் நான் பார்த்திருக்கேன். அவங்க என்னென்னமோ சொல்லுவாங்க, எனக்கு உண்மை புரியாது. ஐம் சாரி, நீங்க என்ன சொல்றீங்க புரியாத தாண்டி அவங்க காட்டுறதெல்லாம் நம்மளால வாங்க முடியாது. தம்பி காட்டுறதெல்லாம் வந்து இருக்கு அப்படியே இருக்குங்க, அது வந்து நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு சொல்லி கொடுப்பாரு, ஈஸியா இருக்கு. அன்னைக்கு ஒரு கமெண்ட் அந்த தம்பிக்கு ஒருத்தன் போட்டிருக்கான், எவ்வளோ நெஞ்சு எடுத்தான். தம்பி அந்த பேகி ஷர்ட் ஒன்று போட்டு இப்படி தான் ஸ்டைல் பண்ணணும்னு போடும்போது, வீடியோ முடிச்சிட்டியா, உங்க அப்பா அங்கே வேலைக்கு போகிறதுக்கு சட்டை கருமை கொடு, அதையா கழட்டிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறீங்க. என்ன சார் ஃபேஷன் தெரியாத ஆளா இருக்கீங்க? என்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி தான் தோணும். ஆனா நான் பார்த்ததுலயே ரொம்ப சிம்பிளா அழகா அவங்களுக்கு ஏத்த மாதிரி இருக்கிறத வச்சு பண்ணலாம். அதனால இவரோட வீடியோஸ் பார்த்தா நான் அங்கங்க கிளம்பி போயிட்டு இருக்கேன். இவர் இல்லைன்னா நான் இல்ல ரவிங்கவா, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. பேக் கூட கட்டவே இல்ல, ரிட்டர்ன் போட்டுவாரோ. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு வாங்கிடுவாரு, வீடியோ முடிச்சு ரிட்டர்ன் பண்ணுவாரு. இதான் நமக்காக இவ்வளவு கஷ்டப்படுறாரு, அதுவே பெரிய விஷயம். நீங்க இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க, எதுக்கு நான் இவ்வளவு தூரம் நீங்க கஷ்டப்படுறீங்க? உடம்பு ஏற நீங்க இப்படி வர்றீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி அட்டகாசமான அவுட்ஃபிட் ஐடியாஸ் வேணும்னா இவரை ஃபாலோ பண்ணிக்கங்க. இவனை ஃபாலோ பண்ணுங்க. இவளோட சேர்ந்து இவங்களோட கண்டென்ட்டே இதான். இது போல பச்சை மிளகாவை கடிச்சுதுன்னு வீடியோ போடுவாங்க. இது கும்பி பாகம்பா. இதே ஃபார்மட்ல இதே போலதான் லடுக்கா ஒருத்தன் பண்ணிட்டு இருப்பான்.
அவன் பண்றதை பார்த்தாலே கடுப்பாகும். ஏன்டா இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிதான் கேட்கணும். ஆனா இந்த லடுக்கியை பார்த்தா பாவமா தான் இருக்கு. பாவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு மிளகா கடிச்சு வீடியோ போடுறாங்க. இவங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட். எவ்வளவு கஷ்டம் இல்ல? ரொம்ப கஷ்டம் தான். ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஆனா மிளகா கடிச்சு சாப்பிடுறது அதான் பண்ணாங்க இல்லையா? அது மாதிரி வேற டிபார்ட்மெண்ட் சாப்பிட்டு இருக்காங்க. கடிச்சிட்டு அப்புறம் துப்பிடுவாங்களா? இருந்தாலும் உரைக்குங்க, எரியணும், உரைக்காதுன்றாங்க தண்ணிக்குள்ள. லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட் இந்த வீடியோ. ஆனா இவ்வளவு மிளகா கடிச்சு சாப்பிட்டா வயிறு என்னத்துக்கு ஆகும்? நானே ட்ரைனாட் லாப்ல இதை ட்ரை பண்ண நினைச்சேன். ஏன்னாட்டா அந்த அளவுக்கு நம்ம ரிஸ்க் கூடாதுன்னு சொல்லிட்டு நான் பாவக்காக்கு மாறிட்டேன். அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க, அதெல்லாம் நமக்கு செட்டு ஆகாதுங்க. என்னடா இது பட்டை மிளகா எடுக்கிறாங்க? கேட்டீங்களா? அதை தொட்டுக்கிறதுக்கு டைட்டம் வேற இருக்கு. இது கடிக்கும் மெல்லும் படாது துப்பிடுவா போல. இதே வேலையை என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? முன்னாடி ஒருத்தன் தான் பண்ணிட்டு இருந்தான், இப்ப ஊரே பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விட எல்லாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். இன்னும் எத்தனை பேர் இது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. அது தெரியல. வயிறு காலிடா, வயிறும் காலி, முன்னாடி காலிடா. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேர 12ஆம் நம்பர்ல வை. காரமா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டாலே நம்மளால தாங்க முடியல. இன்னும் பின்னாடி போகவே பின்னாலயா? இவங்க பட்டை மிளகா, பச்சை மிளகா, கத்திரிக்காய் எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. இவங்களை சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் சப்போர்ட். ஓ சப்போர்ட். நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ பேரண்ட்ஸை பார்த்திருப்பீங்க. ஆனா இப்படிப்பட்ட பேரண்ட்ஸை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. அவங்க ரெண்டு பேரும் பையன் ஏதோ பெருசா பண்றான், மாசம் முடிஞ்சா காசு கொடுக்குறான், நமக்கு என்ன லைட்டை பிடிக்கணும் விசிறணும், அவ்வளவுதானே பண்ணிடுவான். பொதுவா பேரண்ட்ஸ்னா படிப்புக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல ஸ்போர்ட்ஸ்க்காக சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்ல டான்ஸ், ஆக்டிங், இந்த போட்டோகிராஃபி இதுக்காக சப்போர்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே ரொம்ப ரேர் தான். போடா ஜிம்முக்கு போ, பக்கத்துல வா, ஓடு, விளையாடு, சாப்பிடு, போடா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரீல்ஸ் பண்றதுக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றத இப்பதான் நான் பாக்குறேன். அந்த கேமராமேன் அவர் தம்பியா? சுரேசி இந்த ஆட்டு ஆட்டுறேன். ஏங்க ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிற வீடியோ உங்க அப்பா தனியா எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி பெர்ஃபார்ம் பண்றவன இப்படி மறைச்சிக்கிட்டு இருந்தா எப்படி? வீடியோ எடுத்து கொடுத்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ்லாம் யாருக்கு இங்க கிடைப்பாங்க? உங்களுக்கு ஒரு 45 வயசு இருக்குமா? இங்கிருந்து ஒரு 4 தெரு தள்ளி போய் கேட்டா உங்க பேர் தெரியுமா? 15 வயசு. உலகம் பூரா தெரியும். எங்க அப்பா. சப்போர்ட் பண்ணலாம், நீ பண்ணுப்பா, உனக்கு ஒரு கேமரா வாங்கி கொடுத்து லைட் வாங்கி கொடுத்து நீ பண்ணுப்பான்னு சொல்லு. அப்படி பண்ற பேரண்ட்ஸ் கூட நான் பார்த்திருக்கேன். ஆனா லைட்டு பிடிச்சி விசிறி விட்டு வீடியோ எடுத்து கொடுத்து இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பேரண்ட்ஸை இப்பதான் நான் பாக்குறேன். நம்ம ரெண்டு பேரும் நம்ம அப்பா அம்மா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? ஒரு கிரியேட்டரா எனக்குமே இதை பார்க்கும்போது பொறாமையா தான் இருக்கு. பொறாமையா இருக்கு சார். அடி வயலாம் எரியுது. எனக்கு நானே கொஞ்சம் லைட்டா ஃபீல் ஆயிட்டேன். அவனை மறைச்சிக்கிட்டு நிக்கிறீங்களா எல்லாரும்? ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. என்ன ஃபீலிங்ஸ்? என்ன ரோட்ரா இது?
நல்லதுதான் பண்றாங்க. ஆனா பண்றது இவங்களா இருக்கும் பட்சத்தை எனக்கு டவுட்டா இருக்கு. நல்லா இருந்த ரோட்டை உடைச்சதே இவங்களா போல இருக்கு வீடியோக்காக. அது ஃபுல்லு நீளத்துக்கு உடைஞ்சு. ஏன்னா எந்த ரோடும் இப்படி உடையாதுங்க. கத்தி வச்சு வெட்டின மாதிரி ஒரு ரோடு அங்க உடையும் இங்க உடையும். சரியா பொழந்த மாதிரி உடைஞ்சிருக்கேன். ஏன்டா இப்ப வீடியோக்காக நீங்களே உடைக்க ஆரம்பிச்சிங்களா? நானும் எத்தனையோ வழக்கு நண்பர்களை பார்த்திருக்கேன். ஆனா நான் பார்த்ததுலயே ரொம்ப வியந்து ரொம்ப பிடிச்சு பார்த்த ஒரே ஒரு ஐடினா அது இவங்க தான். ஏதோ இவங்களால நல்லது நடந்தா சரி, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் பண்றாங்க. இவங்களோட கண்டென்ட்டே இதுதான். ரோட்ல பள்ளங்கள் குண்டு குழிகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை மூடி சரி பண்ணி வீடியோ பண்ணுவாங்க. நானே எதிர்பார்க்கல. ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலையே இவங்க தனியாலாம் நின்று பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் செய்ய வேண்டியதை நீ எப்படிப்பா செய்ய முடியும்? ஸ்டார்டிங்ல இவங்க நல்லா தான் பண்ணிட்டு இருந்தானுங்க. உண்மையா ரோட்ல இருக்க குழிகளை பள்ளங்களை மூடிட்டு தான் இருந்தானுங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் எல்லா ரோட்டையும் சரி பண்ணிட்டானுங்க. அதுக்கப்புறம் இவனுங்க சரி பண்றதுக்கு ரோடே இல்ல, எல்லா ரோடும் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு கொடூர முடிவுக்கு வரானுங்க. இவனுங்களே ரோட்டை பேத்து கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சானுங்க. சொடலை கேரக்டர் மாதிரி ஆயிட்டானுங்க. ஸ்டார்டிங்ல டெத் எல்லாம் விழுந்துட்டு இருக்கோம், சொடலை ஜாலியா இருந்தான். அதுக்கப்புறம் டெத் விழாதனால இவனே கொலை பண்ண ஆரம்பிச்சிருவான்ல, அந்த மாதிரி இவனுங்களே பள்ளங்களை தோண்டி தோண்டி மூட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏய் என்னடா பண்றீங்க? நல்லாதானடா பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன்டா இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி அயோக்கியத்தனமானங்கள் செய்வாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அவங்கள பத்தி தெரியும் எங்களுக்கு. இதுல வழக்குல ஒரு கெட்ட பழக்கம் இருக்குல்ல, ஒருத்தன் பண்ணா அதை எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சிருவான்ல, அது மாதிரி இப்போ வந்து புதுசு புதுசா வந்துட்டு இருக்காருங்க. இது வந்து மண்ணு ரோடு தான். இவனுங்க தான் குழியை தோண்டி இருக்கானுங்க. தோண்டி தண்ணி ஊத்தி வச்சிருக்காங்க. இவனுங்களே குழி தோண்டி இப்ப இங்கே ஒரு பள்ளத்தை வெட்டிட்டு அதுல சைக்கிள்ல போய் விழுந்துட்டீங்க. அத மூடுறதுக்கு அந்த அங்க இருந்து மண்ணை எடுத்துட்டு வந்தீங்கல்ல, இப்ப அதே யாரும் மூடுறது? அங்க போய் வேணா அது வலிக்கு விழுந்தோடனே அங்க இருந்து வெட்டி எடுத்துட்டு வர்றாங்க. அப்ப அதே யாரும் மூடுறது? இவனுங்களே மூடிட்டானுங்க. கண்டென்ட் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கானுங்க. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். எங்க இன்னைக்கு பார்த்தவங்க எல்லாம் புதுசா இருக்காங்க. ஆச்சரியமா தான் இருக்கு இவங்கள பார்க்கும்போது. அரே அதுவும் அந்த கடைசியா வந்தாங்க பாருங்க. உலகத்துல எந்த ரோடும் இப்படி உடஞ்சி நான் பார்த்தது இல்லை. சரியா அந்த சரி பாதியா பொழந்திருக்கு. எப்படி வெட்டி இருப்பாங்க? எந்த மெஷினை கொண்டு எதை வச்சு? அடே இதுக்கு மெஷின் எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஐயோ அரசாங்க ரோட்டு வரைக்கும் வந்துட்டாங்க. அடுத்து எதோ நொறுக்கி 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 ஒட்டுவாங்களோ தெரியல. ஒரு மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்கல்ல, என்ன செய்யறது தெரியாம. இன்னும் டஸ்குசியா வியாதி வந்துச்சு எல்லாருக்கும். வித்தியாசமா இருக்குங்க. ஆக்சுவலி நான் சர்ப்ரைஸ்ல இருக்கேன், ஷாக்ல இருக்கேன். நல்லா இருக்கு. நன்றி வணக்கம்.